வெல்கம் டு ஏடி ஸ்கில்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்கு இப்போ சுத்தமான கீரையை நல்லா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை நல்லா தூசி இல்லாமல் எந்த இதுவும் நல்லா தட்டிட்டு இதனுடைய இலைகளை நல்லா ஆஞ்சு எடுத்துக்கிறோம். இது மாதிரி இலையை மட்டும் நல்லா ஆஞ்சு எடுத்துக்கோங்க. இதேமாரி நம்ம எல்லா கீரையும் ஆஞ்சிக்கலாம். சின்ன சின்ன பழுப்பு இலைகள் இந்தமாரி மஞ்சள் கலரில் இருந்தால் அதெல்லாம் நம்ம தேவையில்லை. அதை எடுத்து போட்டுட்டு சுத்தமான இலைகள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுமாதிரி சுத்தமாக இருக்கணும் இலை. இந்த இலையை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கீரை இலையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. இப்போது தண்ணி சுத்தமாக இல்லை இதில். இதை வந்துட்டு நல்ல சுத்தமான கிளாத்தில் வந்து என்ன பண்ணணும், அப்படியே ஃபுல்லாக உதிரி விட்டுட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அது தானாகவே வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றி ட்ரையாக மாறிடும். அது வரைக்கும் நம்ம துணியிலே போட்டு வச்சுட்டு ட்ரை பண்ணணும். போட்டு நல்லா அப்படி பரப்பி விடுங்க. பரப்பி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த நல்ல சுத்தமான காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. சுத்தமான காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக அந்த காட்டன் கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த இலைகள்லாம் வந்து நல்லா காஞ்சி ட்ரையாகி வந்துடும். இலை நல்லா சுத்தமாக நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டு கேட்கும். நம்ம கையாலே நொறுக்கும் போது நல்லா சவுண்டு வருது. இந்த மாதிரி இருக்க நல்லா பவுட்ரு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ முருங்கைக்கீரையை பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்களும் இதை மாதிரி பொடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை பொடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அயர்ன் சத்து, கால்சியம் சத்து இருக்குது. நம்ம ஸ்டாமினா பூஸ்ட் பண்ணுறது எல்லாமே சேர்த்து இருக்குது. நீங்கள் உணவில் அடிக்கடி இதை முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.